ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமம் மையப்படுவதாக. கடைசி கால சீயோன் ஊழியங்கள் மூலமாக இந்த சீயோன் மலை நிகழ்ச்சிகளிலே உங்களை சந்தித்து பேசுவதிலும் ஜெபிப்பதிலும் நான் சந்தோஷம் அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நம்முடைய செய்தியாக நாம் பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் யார்? வேதத்திலே வாசிக்கிறோம். அதனுடைய 25ஆம் வசனத்திலே இவள் ஒரு ஸ்திரீ. இவளுடைய பெயர் அங்கு குறிப்பிடாத ஒரு ஸ்திரீ. 12 வருடமாக வியாதிப்பட்டவள், நீண்ட 12 வருடங்கள் பிரச்சனைக்குரியவள், பெரும்பாடு என்ற நோயினால் பாதிக்கப்பட்டவள். வேதத்திலே பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அவள் தொடுவதும் அவளை தொடுகிறவர்களும் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களால் பிரியப்படாத ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவள். 26ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், வைத்தியர்களால் மிகவும் அவள் வருத்தப்பட்டவள் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், தன்னுடைய அனைத்தையும் அவள் செலவழித்தவள். தன்னுடைய சொத்து சுதந்திரங்கள், தன்னுடைய நன்மைகள் எல்லாவற்றையுமே அவள் செலவழித்தவள் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் படிக்கும்போது சற்றாயிலும் சுகமுடையாதவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அவள் கேள்விப்பட்டவுடனே சொன்னாள், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டால் சுகமாவேன் என்று ஒரு விசுவாசமுள்ள வார்த்தையை சொன்னாள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டு ஒரு தனிப்பட்ட உதவி இல்லாத நீண்ட 12 வருடங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, கொடிய நோயினால் வைத்தியர்களால் வருத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவை கேள்விப்பட்டு அவரை தொடுவேன் என்று சொல்லி அவள் தொட்டால் சுகம் பெற்றாள். அவள் இயேசுவை எப்படி கேள்விப்பட்டாள்? இதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தி. இயேசுவை கேள்விப்பட்டாள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 23 முதல் 26 வசனத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் சென்றபோது அங்கே இதுவரையிலும் ஆராதித்துக் கொண்டிருந்த மனிதன், இதுவரையிலும் ஆலயத்தில் உட்கார்ந்திருந்த மனிதன், அவன் அங்கே அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்டு அலக்களிக்கப்படுகிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆமருமையானவர்களே, ஆலயத்தில் ஆண்டவர் இருப்பது உண்மையானால் அசுத்தாவி உள்ள மனிதன் அவன் தேவனுடைய வல்லமையினால் தொடப்பட்டு விடுதலை பெறுவான். இன்றைக்கு அநேகர் ஆலயத்தில் இருக்கிறார்கள், அசுத்தாவியிடத்தில் இல்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் வேதத்திலே நாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் வாசிக்கும் பொழுது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லு சூனியம், பகைகள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், வைராக்கியங்கள், களியாட்டுகள் போன்ற பாவ காரியங்கள் உடைய ஒரு மனிதனாக இருப்பது உண்மையானால் அன்றைக்கு ஆலயத்தில் அசுத்தாவை பிடித்த மனிதனை ஆம் இயேசு சந்தித்தது போல இன்றைக்கு நாமும் அசுத்தாவி இல்லை என்று சொல்லலாம். ஆலயத்திலே தவறான காரியங்களோடு நாம் பாவத்தை செய்கிறவர்களாக இருப்பது உண்மையானால் நாமும் அப்படியே இருக்கிறோம். இந்த அசுத்தாவி உள்ள மனிதன் இயேசுவால் விடுதலை பெற்றான். மார்க் 1ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனத்திலே ஆண்டவர் இயேசு சீசலோடு கூட பேதுருடைய மாமி வீட்டுக்கு வந்த போது அவள் ஜுரமாய் கிடந்தாள். இயேசுடைய கையை பிடித்து எழுப்பி உடனே அவருடைய ஜுரம் நீங்கி இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள். இதை அவள் கேள்விப்பட்டாள். ஆலயத்திலே இயேசு போனவுடனே அசுத்தாவி நீங்கியதை கேள்விப்பட்டாள். பேதுருடைய மாமி இயேசுவுக்கு பணிவிடை செய்ய காரணமாக இருந்தவள் ஜுரமாக இருந்த போது இயேசு தூக்கிவிட்டு சுகமானதை கேள்விப்பட்டாள். இயேசு நடந்து சென்று கொண்டிருக்கும் போது குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உங்க சித்தமானால் என்னை சுத்தமாக்கமால் முடியும் என்று சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அவனை தொட்டு சுகம் கொடுத்ததை அவள் கேள்விப்பட்டாள். இயேசு தொட்டார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னவுடனே
அவன் சுகமானதை அவள் கேள்விப்பட்டாள். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்திலே ஆண்டவர் ஒரு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற வேளையிலே திரளான ஜனங்கள் வந்தார்கள். அப்பொழுது அங்கே திமிர்வாதக்காரன் ஒருவனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள். இயேசுவின் பக்கத்தில் கொண்டு போய் சுகமாக்க விரும்பினார்கள். முடியாத காரணத்தினால் வீட்டை திறப்பாக்கி அந்த 4 பேரும் சேர்ந்து கயிற்றினால் கட்டி அந்த மனிதனை கீழே படுக்கையை இறக்கும் போது அங்கு இயேசுடைய விசுவாசத்தை கண்டு அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல திமிர்வாதக்காரன் சுகமானான். இதை அவள் கேள்விப்பட்டாள். ஓ, இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்த போதிலும் ஒரு தனிப்பட்ட மனிதனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்து சுகமாக்கின இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தினுடைய மகிமையை அவள் கேள்விப்பட்டாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சூம்புன கையுடைய ஒரு மனிதனை கண்டார். எல்லாருக்கும் முன்பாக எழும்பி நிற்க சொன்னால் அவன் எழும்பி நின்றான். அப்பொழுது வேதபாரகர் பரிசேயர் ஓய்வு நாளிலே அற்புதம் செய்யக்கூடாது என்று சொல்லி முறுமுறுத்து அப்படி செய்தால் இயேசுவை கொன்று போடுவோம் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் தைரியமாக அவனை சுகமாக்கி அவனுக்கு அற்புதம் செய்ததை அவள் கேள்விப்பட்டாள். அப்படி என்றால் பெரும்பாடு என்ற நோய் எனக்கு இருந்தாலும், பலவீனமான பகுதி இருந்தாலும், எல்லாரும் வெறுத்தாலும் பயப்படாமல் எனக்கும் இயேசு அற்புதம் செய்வார் என்பதை விசுவாசத்தோடு அவள் கேள்விப்பட்டாள். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் போகிற இடமெல்லாம் மக்கள் வேண்டிக் கொண்டார்கள், ஆண்டவரே உங்களுடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொடுவதற்கு நீர் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுமதி பெற்று திரள் கூட்டமான மக்கள் இயேசுவை தொட்டு சுகமானதை அவள் கேள்விப்பட்டாள். ஆம், இயேசுடைய போதனையை அவள் அறிந்தாள். அப்படி என்றால் எனக்கு இந்த நோயை கொடுக்கிற ஒரு பலவான் இருக்கிறான், ஒரு சாத்தான் இருக்கிறான், அது என்னை பலவீனப்படுத்தி 12 வருடமாக வியாதியை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வியாதியை நீக்க, இந்த பலவானை கட்ட என்னால் முடியாது, மருத்துவரால் முடியாது, இயேசுவால் முடியும் என்று அவள் தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வை உண்டாக்க இயேசுவால் முடியும் என்பதை அவள் கேள்விப்பட்டாள். ஒரு சமயம் ஆண்டவர் உட்கார்ந்த வீடு முழுவதும் மக்களால் நிரம்பி இருக்க ஆண்டவர் போதித்துக் கொண்டிருக்கிறார், அற்புதம் செய்கிறார். அவருடைய உறவினர்கள் கேள்விப்பட்டு சொன்னார்கள், அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த நேரத்தில் போதித்துக் கொண்டிருந்தார், சாப்பிடவும் நேரம் இல்லை. அப்பொழுது இயேசுவின் தாயாக மரியாளும் அவரோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியானார். ஆனால் அதற்கு பிறகு யோசேப்பு மரியாள் மூலமாக பிறந்த பிள்ளைகளாகிய சகோதர சகோதரிகள் இயேசுவின் தாயாரும் வந்து அங்கு வெளியே நின்று கொண்டு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினதான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது உம்மை பார்க்க உம்முடைய தாயும் சகோதர சகோதரிகளும் வந்திருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுவார், என்னுடைய தாய் யார், என்னுடைய சகோதரன் யார், என்னுடைய சகோதரி யார்? இந்த வசனத்தை கேட்கிற இவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரரும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆம், நான் ஒரு ஸ்திரீ, எனக்கென்று உதவி செய்ய யாரும் இல்லாத நான் என்னுடைய தனி மனிதனாக இருந்தாலும் என்னையும் ஒரு சகோதரியாக அவருடைய வார்த்தையை நான் கேட்கும் பொழுது என்னை ஏற்றுக்கொள்வார் என்று அவள் விசுவாசத்தோடு இயேசுவை கேள்விப்பட்டாள். அருமையானவர்களே, இயேசுவை நான் உண்மையாக விசுவாசிப்பேன் என்றால் எனக்கு பலன் உண்டு, என் நோய் நீங்கும் என்பதை அவள் கேள்விப்பட்டாள். ஆண்டு மேல் நான் நம்பிக்கை வைப்பேன் என்றால் இந்த பெரும்பாடு வைத்தியரால் சுகமாக்க முடியாத இந்த பெரும்பாடு எப்படி சுகமாகும் என்று எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத விதமாய் இயேசு என்னை சுகமாக்குவார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆண்டவர் செய்ததை அவள் கேள்விப்பட்டாள். என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அமைதியை உண்டாக்க இயேசுவால் முடியும் என்று அறிந்தாள். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனத்திலே ஆண்டவர் அங்கே லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனிதனை சுகமாக்கும்படிக்கு கதிரேனுடைய நாட்டுக்கு சென்று தனித்து பிரயாணம் சீசலோடு சென்று அவனை சுகமாக்கி அங்கே திரும்பி வந்தார். ஒரே மனிதனுக்காக இயேசு சுகமாக்குனதை கேள்விப்பட்டாள். அருமையானவர்களே, இந்த இயேசு இந்த பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்து இந்த அற்புதங்களை எல்லாம் செய்த இயேசு என்னையும் சுகமாக்குவார் என்று கேள்விப்பட்டாள். இந்த பெரும்பாலும் இயேசுவை கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, இயேசு இப்பொழுது ஜெபாலய தலைவனுடைய மகளை தொட்டு சுகமாக்க வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு அவரை தான் தொட விரும்பினாள். என்னை அவர் தொட அல்ல, நான் தொட விரும்புகிறேன். இன்றைக்கு நீ நம்பிக்கையோடு கூட செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எவ்வளவு கொடிய நோய் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், இயேசுவே நான் உம்மை தொடுகிறேன்,
நான் நம்பிக்கையோடு உம்மை தொட விரும்புகிறேன் என்று சொல்வீர்களானால் அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இயேசு நீக்குவார். அவள் தொட்டால் அவள் பெரும்பாடு நீங்கியது, வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஒரு வல்லமை உங்கள் மேல் இறங்கப் போகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அவள் கேள்விப்பட்டால் உம்மை தொட்டாள். இன்றைக்கு இந்த சத்தியங்களை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் கேள்விப்படுகிற இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே எந்த வியாதி இருந்தாலும் தொடும்போது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு துதிக்கும் போது ஒரு அற்புதம் நடைபெறுவதாக, அவருடைய வாழ்க்கையில் ஒரு தொடுதல் உண்டாவதாக, வல்லமை புறப்படுவதாக. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை